இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊரை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊராக இருக்கும். ஆனால் அந்த ஊரில் இப்பேற்பட்ட கோவில்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கிற கோவிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பன் உருட்டி அப்படின்ற ஊருக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். என்னது பன் உருட்டியா? ஃபேமஸான ஊர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. கேள்விப்படாத ஊராக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஊரை தான் பன் ரொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்தில் இதோட பேர் வந்து பன் உருட்டி. பன் உருட்டி அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம கோவிலுக்கு உள்ள போய் பார்ப்போம். இப்போ இந்த கோவிலுடைய அழகையும் பிரம்மாண்டத்தையும் இந்த கோவிலை பத்தின தகவல்களையும் முதல்ல தெரிஞ்சுப்போம். 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சிவன் கோவில் இது. இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் தான் நம்ம நிற்கிறோம். 16 கால் மண்டபம், ரொம்ப பெரிய மண்டபம். இந்த மண்டபத்துக்கு மேல இருக்கிற ஓவியங்களை பாருங்க. 400 இருந்து 500 ஆண்டுகள் பழமையான மூலிகை ஓவியங்கள் இது. இன்னும் கூட அழியாம அப்படியே கலர்ஃபுல்லா தத்ரூபமா இருக்கு. மேலே இருக்கிற ஓவியங்களை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம்னா இந்த கோவிலுடைய பிரம்மாண்டமான 7 நிலை கொண்ட ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ராஜகோபுரத்தை தாண்டி கோவிலுக்கு உள்ளே போகிறோம். இந்த கோவில் பன்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் திருவதிகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலுடைய பெயர் திரு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றதான் இந்த கோவிலுடைய பெயர். இங்க பார்வதி தாயாருடைய பெயர் பெரிய நாயகி அம்மன். ராஜகோபுரத்தில் இருக்கிற அழகான சிற்பங்கள், இந்த சிற்பத்தை பார்க்குறப்ப ஏதோ இரும்புல வந்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இந்த பாறையுடைய அமைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படியே இரும்பு கலர்லேயே இருக்குங்க இது. ராஜகோபுரத்தை தாண்டி நம்ம உள்ள வந்தவொன்னே பார்க்குற ஒரு விசாலம், எவ்வளோ பெரிய இடங்க. இங்கேருந்து அந்த அடுத்த ராஜகோபுரத்துக்கு அவ்வளோ தூரம் நம்ம நடக்கணும். அதுவும் ஃபுல்லாக மண் தரையாக இருக்குது. அதுதான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ராஜகோபுரத்தை தாண்டினோடனே நம்ம வலது பக்கமாக அப்படி பார்த்தோம்னா இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. எதுக்காக இங்கே புத்தர் சிலை வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எல்லாரும் வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அடுத்ததாக அப்படியே ராஜகோபுரத்துக்கு இடது பக்கமாக நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து திருக்குளம் இருக்குது, தெப்பக்குளம் இருக்குது. கோவிலுடைய தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தை சூழத்தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம பார்த்து ரசிக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாகவே சுற்றுச்சுவரை கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்கன்னா இந்த குளத்தை பார்த்து ரசிக்கலாம். முதல் ராஜகோபுரத்துக்கும் இரண்டாவது ராஜகோபுரத்துக்கும் நடுவில் இன்னொரு 16 கால் மண்டபம். இந்த மண்டபத்திலிருந்து இரண்டாவது ராஜகோபுரத்தை, அதாவது கொடிமரத்தோடு இருக்கிற அந்த 2வது ராஜகோபுரத்தை பார்க்குறதே ஒரு தனி அழகாக இருக்குது. கோவிலுடைய முதல் பிரகாரம் ரொம்பவே பிரம்மாண்டமானதுங்க. ரொம்ப பெரிய ஒரு இடம். அதுவும் இந்த மண் தரை சான்ஸே கிடையாதுங்க. கோவிலுக்குள்ள மண் தரையில நடந்து போறதே வந்து ஒரு தனி சுகம்தான். அதுவும் இந்த இடத்துல வந்து மரங்கள் வச்சிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு, பரிகார மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க. பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. 7 நிலை பிரம்மாண்ட ராஜகோபுரம், அதுக்கப்புறம் 16 கால் மண்டபம். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இதுக்கு அடுத்ததா பலிப்பீடம், கொடிமரம், நந்தி. அதுக்கு அடுத்ததா 2வது ராஜகோபுரம். இப்போ நம்ம 2வது ராஜகோபுரம் வழியாக கோவிலுக்கு உள்ளே போகிறோம். இந்த கோபுரத்தில் திருவீரட்டானம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 8 தலங்கள் இருக்கான் சிவபெருமானுக்கு. அட்ட வீரட்டானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. சிவபெருமான் வீரதீர செயல் புரிஞ்ச தலங்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதில் ஒரு தலம் தான் இந்த சிவபெருமானுடைய தலம். இந்த கோவிலுடைய தல வரலாறு, பிரம்மதேவர்கிட்ட 3 அசுரர்கள் வரம் வாங்கி இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்கிறாங்க. அவங்க மக்களை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. சிவபெருமான் அந்த 3 அசுரர்களையும் திருவதிகை அப்படின்ற இந்த இடத்துல வதம் செய்கிறாரு. இதுதான் இந்த கோவிலுடைய தல வரலாறு. இப்போ நம்ம கோவில் கருவறை இருக்கிற பிரகாரத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து நடுவில் நந்தி மண்டபம், 2 பக்கமும் சிறிய சன்னதிகளில் முருகரும் விநாயகரும் இருக்காங்க. நம்ம உள்ளே வந்தோடனே கோவில் கருவறை மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு இடது பக்கமாக போனோம்னா அங்கே படிகள் இருக்குது, அழகான படிகள் இருக்குது. அந்த படிகள் ஏறி போனோடனே உள்ளே வந்து முதல் மண்டபம், நந்தி தேவருக்கு முன்னாடி இருக்கிற கருவறை முன் மண்டபம். இதுதான் ரொம்பவே பெருசாக இருக்குது. கருவறைக்கு வெளியே 2 துவார பாலகர்கள். இந்த வழியை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். சிவபெருமான நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்பவே அற்புதமான ஒரு தரிசனம். கருவறைக்குள்ள இருக்கிற சிவலிங்கம் ரொம்பவே பெருசுங்க. பிரம்மாண்டமான 16 பட்டைகளோட இருக்கிற ஒரு சிவலிங்கம். இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். பல்லவர்கள் தான் இந்த கோவிலை முதல்ல கட்டுறாங்க. நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்குற சிவலிங்கம் மாதிரியே தான் அதுலேயும் பட்டைகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிவலிங்கமும். அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு பின்னாடி வந்து சோமாஸ்கந்தர் புடைப்பு சிற்பமாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 63 நாயன்மார்கள். கோவில் கருவறை சுற்றி இருக்கிற பிரகாரம் ரொம்பவே பெருசு. அதுவும் இந்த சுற்று மண்டபம் ரொம்ப பெருசுங்க. அந்த சுற்று மண்டபத்தில் இருக்கிற 63 நாயன்மார்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று 63 நாயன்மார்களை ஒருத்தரான அப்பர். அவரை தான் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாறுறாரு இந்த கோவிலுக்கு வந்த பிறகு. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லிட்டு பல சிவத்தொண்டர்கள் இந்த கோவில் மேலே பாடல்கள்
பாடல்களை பாடியிருக்காங்க. சுற்று மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிவலிங்கம் பார்க்குறப்பவே நம்மளை வந்து அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சிவலிங்கத்தை பார்க்குறப்ப. அடுத்ததாக இங்கே நம்ம பார்க்க போகிறது கொடிமரத்தோட கருவறை கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய நாயகி அம்மனுடைய சன்னதி. இந்த சன்னதிக்குள்ளே ஏதோ ஒரு பூஜை நடந்துட்டு இருந்தனால உள்ளே போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. கருவறையை சுற்றி இருக்கிற பிரம்மாண்டமான திருச்சுற்று மண்டபத்தில் ஒரு பகுதியில் 63 நாயன்மார்களும் இன்னொரு பக்கத்தில் சிவலிங்கங்களையும் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே இல்லாத சிவலிங்கங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையான சிவலிங்கத்தையும் இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கோவில் கருவறையை சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். இப்போ கோவில் கருவறைக்கு பின்னாடி பக்கம் போகிறோம். இங்கே தான் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. இந்த கோவிலோடைய ஹைலைட்டே இதுதான் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் சிவபெருமான் இருக்கிற கருவறை கோபுரம். பல்லவர் காலத்து கருவறை கோபுரங்களில் இந்த கோபுரம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. கோபுரத்துடைய அடிப்பகுதியை